இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதுலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இவர் இந்த ஓட்டம் ஓடுறாரு எதுக்கு அப்படின்னா தலைக்கு எண்ணெய் வைக்காதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நம்மளை பாடாப்படுத்திடுறான். அதையும் மூஞ்சி பாருங்கள் எப்படி வச்சுருக்கான்னு. இவனை சமாதானப்படுத்தி கொண்டு போய் விடுறதே நமக்கு பெரிய பாடாக இருக்குது. சரி அப்படி இப்படின்னு பேசி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து திரும்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது சரி கடைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, தக்காளி மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம தலைவர்கிட்ட காசு வாங்கிட்டு தக்காளி மட்டும் சின்ன தக்காளி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அதையும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த முந்தா நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா கோதுமை வந்து கழுவி காய போட்டிருந்தோம். நேற்று போடலான்னா நேற்று ஃபுல்லாக ஒரே பனியாக இருந்துச்சா, வெயிலே எல்லாம் போட முடியல. சரி இன்றைக்கி வந்து வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்குதுன்னு மாடியில் கொண்டு போய் போடலான்னு போயாச்சு. போகும்போதே ஒரு விருந்தாளி நம்மளை பயப்படுத்திட்டு நின்னார். அவரையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போய் கோதுமையை வந்து நல்லா காய போட்டுட்டு வந்துட்டேன். தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, சரி அதை எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை செஞ்சேன். கையிலே எடுத்து போட்டுருக்கலாம், அப்படியே கூடையோடு சயக்கிறேன்னு ஏன் கேட்குறீங்க? தக்காளியோட காலையில் ஒரு அக்கப்போரு இங்கே கொட்டி அங்கே கொட்டி இதே வேலையாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து கையால் எல்லாம் மேடம் வந்து எடுத்து போட மாட்டாங்க, கூடையோடு தான் கொட்டுவேன், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு அப்படியே தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். தக்காளி மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து வச்சிடாதீங்க. நல்லா வந்து ட்ரை கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வைங்க. ஏன்னா வந்து ஒன்றில் ஈரப்பட்டாலுமே வந்து எல்லாமே அழுகி போயிடும். அதுவும் இந்த சின்ன தக்காளியெல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து அழுகிடும். அதனால் இவனுங்க குளிப்பாட்டினவனுங்களெல்லாம் தலை தொடச்சி விட்ற மாதிரி தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையிலே ஒரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு மீன் குட்டி வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து கிடக்குது. இதை எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கவும் இல்லை. இப்படி வந்து தலைகளாக வந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னாலே அது அவ்வளோதான் தாங்காது. இருந்தாலும் மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த மீன் தலையெல்லாம் வந்து இருந்துச்சு, மீன் வாங்கியிருந்தோமா அதெல்லாம் பொரித்து சாப்பிட்டுட்டோம். குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். பட் வந்து குழம்பு வந்து வைக்கல. அதனால் வந்து இது ஒரு ரெசிபி வந்து பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணேன். பட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாள் பையனுக்கு வந்து மாங்காய் சோறு செஞ்சிருந்தேன்னா, அதில் மாங்காய் துருவுனது கொஞ்சம் இருந்தது, அதையும் வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மீன் குட்டிக்கு ஃபுட் வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு தூள் பண்ணி போட்டேன். பட் அதுவுமே வந்து அதனால் சாப்பிட முடியல. அல்ஹம்துலில்லாஹ்னு பொழைச்சிட்டா பரவாயில்ல, என்னாகுமோ தெரியல. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. பிள்ளைங்களை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி எப்பயுமே வந்து பிள்ளைங்க நல்லா ஜாலியாக வருங்க. இன்றைக்கி ரெண்டுமே சோகமாக வந்துச்சுங்க, ஏன்னு தெரியல. பேக் வேறு வெயிட்டு, அதனால் டயர்டில் வந்து வந்துட்டாங்க. சரி நான் அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுங்களுக்கு வந்து இந்த டீ போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் இருந்துச்சு. சரினா அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு மேலே மாடியில் வந்து கோதுமை போட்டிருந்தோம். நல்ல வேலை நல்லா காஞ்சிருச்சு. அதை கீழே வந்து வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.